வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க ஸ்ருதி. நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கைடு மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆனால் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழில் தான் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சேனல் யாருக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ், கிராஜுவேட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் யாராக இருந்தாலும் எக்ஸாம் நமக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா வாங்க சேர்ந்தே படிப்போம், சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதனால கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா நமக்கு அதில் ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, ஸ்டெபிலிட்டி இருக்கு, ப்ராப்பர் சேலரி, ஃபிக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், பென்ஷன் இருக்கு, நம்ம 4 பேருக்கு சொல்லலாம் நான் இந்த போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு பெருமையா. அது போக நம்ம சொசைட்டிக்கும் சர்வீஸ் நல்லா பண்ணலாம். வேகன்சிஸும் ஒவ்வொரு எஜுகேஷன் லெவலுக்கானதா இருக்கு. நமக்கு நிறைய பேருக்கு தோணும்ல எந்தெந்த இதுக்கு என்னென்ன இருக்குன்னு. வாங்க தெரிஞ்சு. மேஜர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு பார்த்தா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ஸ், டெட் அப்படின்னு இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியில் நிறைய வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, சிவில் சர்வீஸ் இருக்கு, அதில் தான் நமக்கு இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அது எல்லாமே வரும். எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்என் எல்லாமே இருக்கு. இதில் சிஜிஎல்ன்றது கிராஜுவேஷன் லெவலுக்கும், சிஹெச்எஸ்எல் ஹையர் செகண்டரி லெவல், தட் இஸ் நம்ம +2 லெவலுக்கும், ஒரு இதுக்கும் 10th எல்லாத்துக்குமே இருக்கு. டிஎன்பிசியில் அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4னு ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. பேங்கிங் எக்ஸாம்ஸ் எஸ்பிஐக்கு ஒரு பேங்க்குக்கும் இருக்கு. ஈவன் பிரைவேட் பேங்க்ஸ் கூட சிலர் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கு, போலீஸுக்கு இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஏஜ் கிரைட்டீரியா யூபிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ்க்கு ஜென்ரலாக 21 to 32 இயர்ஸ்க்கும், எஸ்எஸ்சியில் 18லேருந்து 27க்கும் இருக்கு. ஒரு சில போஸ்ட்க்கு 32 வரைக்கும் கொடுக்குறாங்க. லைக் சிஜிஎல்ல கூட உங்களுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் 18 to 35 இயர்ஸ்க்கு இருக்கு. பேங்கிங் எக்ஸாம் 20 to 30 இயர்ஸ் எழுதலாம். டெட் எக்ஸாம்ஸ் ஃபார் டீச்சர் ட்ரைனிங்ஸ், அவங்க டீச்சர் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு அப்பர் லிமிட் இல்லை, பட் மினிமம் 18 இயர்ஸ் ஆயிருக்கணும். சேம் டிஆர்பியும் டீச்சர்ஸ்க்கானது தான், அப் டு 53 இயர்ஸ் பண்ணலாம். இதில் ஓபிசி கேட்டகரியில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. லைக் யூபிஎஸ்சியில் சொல்லணும்னா 32 இயர்ஸ் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும். ஓபிசியில் க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் இருக்கும். நான் க்ரீமியில் வந்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் நிறையா இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த அட்டெம்ப்ட்ஸும் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கேட்டகரிஸில் வருது. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். யூபிஎஸ்சி இது இல்லாமல் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வித் எக்ஸாம்ஸ் இருக்குது, கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ லைக் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கம்பைன்ட் மெடிக்கல் எக்ஸாம்ஸும் எழுதணும். ஐ மீன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்ஜினியரிங்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ்எஸ்சியில் நான் சொன்ன மாதிரி 10th 12th ஏதாவது ஒரு யூஜி டிகிரி, இது லைக் அந்த எம்டிஎஸ்க்கு 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும், சிஹெச்எஸ்எல்க்கு 12th வரைக்கும், யூஜி சிஜிஎல்க்கு. சேம் வித் டிஎன்பிஎஸ்சிக்கும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் 12th யூஜி. நம்ம ஃபியூச்சரில் ஒரு எக்ஸாமுக்கும் என்னென்னு பார்க்கும்போது அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு யூஜி இருக்கணும், டெட் ஆர் டிஆர்பிக்கு டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கணும். நம்ம சேனலில் மேஜராக நம்ம யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். காமன் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இவங்க இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நம்மளோட டெய்லி நடக்கிற நாட்டு நடப்பு. இந்த நாட்டு நடப்பில் நமக்கு பாலிட்டிக்ஸ் வராது, சினிமேட்டிக் நியூஸஸ் வராது, ஆர் தேவையும் இல்லை. ஸ்போர்ட்ஸில் ஒரு எக்ஸப்ஷனலாக என்ன பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் கேட்பாங்க. லைக் வேர்ல்ட் கப் வின் பண்ணதோ, இல்லைன்னா லைக் எது வரைக்கும் போயிருக்காங்க, நம்ம நீரஜ் சோப்ரா வின் பண்ணது, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது. மற்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் தேவைப்படாது. லைக் ஈவன் வேர்ல்ட் கப் எங்கே
லொகேஷன் நடந்தது லாஸ்ட் இயர் ஆர் இந்த இயர், அதுவும் இஃப் தேர் இஸ் சம்திங் ஸ்பெசிஃபிக், அது மட்டும் தான் நமக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கும். ஜென்ரல் நாலேஜ்னு வரும்போது லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் இருக்கு. அதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக இருக்கு. அதுல வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். அதுல உங்களுக்கு எஸ்எஸ்சி அண்ட் சிஜிஎல்னு வரும்போது ஓவரால் ஹிஸ்ட்ரி மட்டுமே போதுமானதா இருக்கும். டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு நம்ம செப்பரேட் ஃபோக்கஸ் கொடுக்கணும். நாட் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி, ஒரு ஸ்டேட்டுக்கும் எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஸ்டேட் எக்ஸாம்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைச்சோம்னா அவங்களோட அந்த பர்டிகுலர் ஹிஸ்ட்ரிஸ், அந்த ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் தேர் வில் பி ஒன் லாங்குவேஜ் பேப்பர். நீங்க தமிழ்நாட்டில் எழுதுறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், கர்நாடகாவில் எழுதுறீங்கன்னா கன்னடா இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் பேப்பர், அவங்களோட அந்த லாங்குவேஜ் பேப்பர் பிளஸ் அவங்க ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஜியாகிரபி காமன், இந்தியன் ஜியாகிரபி ஆஸ் வெல் அஸ் வேர்ல்ட் ஜியாகிரபி. பாலிட்டி தெரியாதவங்களுக்காக சொல்ற, இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தினது. லைக் இந்தியாவோட நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்காக வாங்கி கொடுத்த அந்த ஃப்ரீடமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி இந்தியா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு அவங்க சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கா இருக்கு. அதை தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில்டா படிக்கிறது இந்தியன் பாலிட்டி. எக்கனாமிக்ஸ், இதுல வந்து இது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எக்கனாமிக்ஸ்னா நமக்கு தெரியும், பட் அதுல மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ரெண்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னும் போது அந்த கண்ட்ரீஸை பத்தின, லைக் அந்த கண்ட்ரி எப்படி அந்த எக்கனாமிக்லி பண்றாங்க அப்படின்ற விஷயம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது சின்ன சின்ன லெவல்ல, ஒரு நம்ம வீட்டு லெவல்லையும் சொல்லலாம். அதுக்காக வீட்டு நிர்வாகம் மட்டும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கிடையாது. ஒரு பேங்க் உள்ள இருக்கிற அந்த குட்டி ஃபினான்சஸும் மைக்ரோ ஃபினான்சஸ் தான். ஸோ லைக் ஆர்பிஐ வந்து ஷெட்யூல் பேங்க்ஸ்க்கு இருக்கு, பிரைவேட் பேங்க்ஸ்க்கு வைக்கிற ரூல்ஸ், அது எல்லாமே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லயும், ஈவன் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை ஆர்பிஐயும், இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வரும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு வரும்போது இன்டர்னலி இருக்கிற மற்ற குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சியில் மேஜர்லி we will be having macroeconomics. டிஎன்பிஎஸ்சியிலும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு, பட் ஒரு சின்ன மைனர் பார்ட் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸும் படிக்கணும். நாட் மேஜர்லி அதுலயும், பட் ஒரு சின்ன பார்ட் இருக்கு. வெரஸ் டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சின்னு வரும்போது, சாரி யூபிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சின்னு வரும்போது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு கம்மி ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஜென்ரல் சயின்சஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சமா ஒரு 2 to 5 questions or 10 questions தான் வரும் from basic physics, chemistry, biology, which is like 10th and 12th standardல தான் இருக்கும். மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் வந்து பேப்பர் 2 தான் மோஸ்டா வரும், which will be a qualifying paper for UPSC and TNPSC. SSCல உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் எல்லாமே வந்து இன்பில்டாவே பேப்பர்ல வரும் for 25 marks to 50 marks or even 25 to 50 marks உங்களுக்கு வந்து இந்த மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் எல்லாம் வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா 25 ஃபார் எஸ்எஸ்சியில் இருக்கும். நான் சொல்றது ஃபார் ப்ரிலிம்ஸ் லெவல். there will be 3 categories of level or 2 categories where you will have prelims, mains, interview. ஸோ அதில் இந்த வந்து 25 மார்க்ஸ்க்கு வரும். அது மேலே போகும்போது அதிக மார்க்ஸ் வரும். நம்ம அதை எஸ்எஸ்சி பார்க்கும்போது அதை டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். பட் இது வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன். அது மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு அப்படி இருக்கும். சில எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்காது. எல்லாத்துக்கும் வேற வேற சப்ஜெக்டான்னு கேட்டால் இல்லை. நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சதே தான் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், மெயின்ஸ்க்கு படிச்சதே தான் இன்டர்வியூக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் இன்டர்வியூ, இட் இஸ் டு நோ அபவுட் அஸ். ஏன்னா நம்ம இங்கே இந்த 2 விஷயத்துலையுமே நிறைய எழுதியிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தே வில் ஹாவ் or they will check about our attitude and the way of our handling. அதுவும் நம்ம ஒரு செப்பரேட் எக்ஸாம்ஸ் வரும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் பேசும்போது அதை பற்றி இன்னும் கிளியராக பேசலாம். ஸோ ரீசனிங் வந்து வெர்பல், நான் வெர்பல் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் ஆஸ் ஐ செட் தமிழ் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம்னா வேணும். இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் சம் அதர் ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்டுக்கு அந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல என்ன பேச போறோம், என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸாம்ஸை பற்றியும், அதோட ஏஜ், அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நான் இங்கிலீஷில் தான் ஸ்லைட்ஸ் இருக்கும், பட் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
வீக்லி 3 வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன் as of now. மண்டே ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், வெட்னஸ்டே இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃப்ரைடே ஒரு எக்ஸாமை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்துட்டு அதில் மோஸ்ட் காமனாக நம்ம எல்லாருமே ஒரு மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் ட்ரை ஃபார் சிவில் சர்வீஸ் அதை பற்றியும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மண்டேலேருந்து we will start with the subjects. Stay tuned. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் போட போகிற கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் about like, comment, share and subscribe. Thank you.